ஹாய்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னோட சேனல்ல வந்து ஏதோ யூடியூப் பார்ட்னர்ஷிப் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏதோ அப்பீல் பண்ணணுன்ட்டு வந்திருந்தது. சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து தம்பி வந்து அத வந்து அப்பீல் பண்ணிட்டு இருந்தான். அந்த அப்பீல் பண்ற விஷயமே பெரிய ப்ராசஸா இருக்கு. அதுக்கே இவ்ளோ நேரம் எடுக்குது. ஆனா வந்து அதை நாங்க அப்பீல் பண்ணி, அதை வந்து அவங்க கன்சிடர் பண்றதுக்கு வந்து 16 நாள் ஆகுமாம். சப்போஸ் அது ஓகே அப்டின்ட்டு வந்துச்சுன்னா ஓகே. இல்ல அதையும் மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, என்னோட சேனல் என்ன ஆகும்னு தெரியல. நெனச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி, இன்னைக்கு இதையவே பத்தி பேசி போடுவோமே அப்டின்ட்டு நெனச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனா வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சும்மா ஒண்ணும் கிடையாது. நெறைய பேர் யோசிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து சும்மா ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டா வந்து YouTubeலேருந்து பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. நான் நெறைய தடவ சொல்லிட்டேன். அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒழுங்கா வீடியோ போட்டாலுமே வந்து அத நம்ம கரெக்ட்டா போட்டுருக்கிறோமா, இல்ல யாரோடத எடுத்து போட்டுருக்கிறோமா அப்படின்றத வந்து கரெக்ட்டா அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் அது வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்டின்னா, நான் அதோட உட்கார போறது கிடையாது. மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவேன். மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது. புதுசா ஸ்டார்ட் பண்றேன்றப்ப நம்மளுக்கு பெருசா ஒண்ணும் சப்போர்ட் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச மறுபடியும் வீடியோ போடுவேன் நானு. மறுபடியும் நான்லாம் பின்வாங்க மாட்டேன். சப்போஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி யாரும் வந்து பயந்து அத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிறக்கூடாது. மறுபடியும் வந்து சொல்லுவாங்கல்ல, முட்டிட்டே இருக்கணும். கதவு திறக்கிற வரைக்கும் நம்ம அந்த கதவ தட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இந்த விஷயம் மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியோட விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. கண்டிப்பா நம்மளுக்கான கதவு கண்டிப்பா திறக்கும். நான் நம்பிக்கையா இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.